ஹலோ கைஸ், வெல்கம் டு லார்ட் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பிஸ்னஸ் உலகம் SMP பார்ட் 4 பார்ட் 4. இப்போ நம்ம வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு 2 ஆர்டர் வந்திருக்கு, 3 ஆர்டர் வந்திருக்கு. அதை வச்சே எனக்கு நல்லா கிடைக்கும். அப்புறம் நம்ம போர்ட்டலுக்குள்ளே போகிறோங்க, அதுக்கு தான் சுற்றி போட்டுக்கிறேன். ஆனால் 4 எடுத்தோன்னே எண்டர்மேன் ஃபாரஸ்ட்டில் வந்துருக்கோமா? அப்படியே என் பொருளை இங்கே வச்சுட்டு சாவரக்குலாம் அங்கே போனேன். ஏன் தெரியுமா? சாவரனா சும்மா தான் போனேன், அப்படி இங்கே வந்துடுவேன்ட்டு பிகாக்ஸ்லாம் செஞ்சு இப்போ இருமெல்லாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் நாங்கள் இப்போ உடம்பு சரியாக தான் இருக்குது. ஆனால் இங்கே சூட்டு புண்ணு வாயில் இருக்குது, அதுதான் எரியுது அப்பப்போ. அப்புறம் தூக்கம் எடுத்துன்னு இல்லை. அப்புறம் மிஸ்டர் ஜிடி அப்பப்போ தான் வருவாப்பில், அதனால் அவரும் வந்தார். அப்புறம் நம்ம 57 இருக்கோங்க. தேங்க்யூங்க, வெரி வெரி தேங்க்யூங்க, வெரி 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 தேங்க்யூங்க. இதான் நம்ம மைனிங் பேஸில் வேறு இடத்துல ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 50 போட்டாச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால்தான் வில்லேஜர் மாதிரி சத்தம் கொடுத்து வச்சுட்டேங்க. அப்புறம் ஜிபிடி கேமிங் பாசமில் போனீங்கன்னா அவர் வில்லேஜ் கட்டியிருப்பாரா. அதுக்கு முக்கியமான காரணமே நான் வுட்டு தண்டர் தான். நான் வுட்டு கொடுத்தனால எனக்கு இப்போது ரயன் அவர் கடணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவர் கொடுக்கணுங்க. அவர் கொடுத்துருவார், இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதெல்லாம் செய்யணும்னா ஒரு அயன் இருக்குது. அப்போ அவர் கொடுக்குறது ஒரு அயன் மீன்ஸ் தென் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு மல்டிப்ளை பிஸ்னஸ் உலகம் ஈக்குவல் டு ஜிபிடி மிஸ்டர் ஜிடி லெஃப்ட் கேம் டி. அப்புறம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஆல்ரெடி வீடியோவில் தான் இருக்கோம். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? நானே வந்துட்டான். இது நம்ம கிங் கேமிங் தமிழ் அவனோட வீட்டுதான் இது. அவர் சொன்னான், அடே எவ்வளோ தைரியம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியவே இல்லை. என்னடா நம்ம ஜிபிடிஆர் சொன்னார், என்னடா என்னென்னமோ சொல்கிறாங்களேன்ட்டு. அப்புறம் ஆர்த்தாடி இவன் நம்ம வீட்டுக்கு இன்னொரு வழி செஞ்சுருக்கான்ட்டு என்னை உடைக்க பார்த்தான். அதுக்குள்ளே நான் தப்பிச்சிட்டேங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கு அப்கிரேட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த கோவில் ஸ்டோன்லாம் வச்சேன். பார்த்தீங்களாங்க, என் ஸ்டோன்லாம் நைஸாக திருடுறான். பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க எதையும். அப்புறம் அப்பப்போ ஸ்விம்மிங் பூல் குடிச்சு அப்பப்போ சாண்டை கலெக்ட் பண்ண தானே இங்கே வந்தே மாதம். ஆமாங்க, நான் வுட்டு கலெக்ட் பண்ண வந்தேன். ஆக்சுவலி எனக்கு வீடு கட்ட இது மாதிரி நான் வுட்டு கலெக்ட் பண்ணேன். இல்லைனா அங்கே போய் வுட்டு கலெக்ட் பண்ணப்போ தான் எனக்கு இது மாதிரிலாம் கிடைக்கும். இதாங்க நம்ம ஹவுஸ் அப்கிரேட். அது சூப்பராக இருந்துச்சு. நான் முடிகிற காமிக்கல, நான் பாட்டுக்கு ஓனெலாம் கட்டியிருந்தேன். ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. ஃபுல்லாக கிளாஸ் தான் இங்கே போகிறோம். ஜிபிடி ப்ரோ இப்போ ஒரு இது என்ன, எனக்கும் ஜிபிடி ப்ரோக்கும் ஒரு பிளாக் தான் வித்தியாசமே. சாரி வெளியே பண்ண வந்துட்டேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கிங் கேமிங் தமிழும் என்னாச்சு? கிங் கேமிங் தமிழ் தான் என் வாயில் வருது. அதுக்கு அடுத்து வர மாட்டேது. அவங்க எனக்கும் ஒரு பிளாக் கூட வித்தியாசம் இல்லை. ஒட்டிக்கிட்டான், நானாக ஒட்டி வச்சுட்டேன். அது வேறு விஷயம். கோலிலோக்கி யார்? கிங் கேமிங் தமிழ் தான், வேறு யார்? பேரை மாற்ற மழட்டம் இருக்குது. 153ன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வீடியோ போட்டு மறந்து போச்சு. அப்புறம் ஜிபிடி ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். எனக்கு நிறைய ஆதரவு வேணும். ஷேர் பண்ணி எல்லாம் பண்ணிடுங்க. இந்த வாட்ச் டவர் இன்னும் அந்த ஆன்டிலோவில் கொண்டு அங்கேயேடா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஏன்னா கிளாஸ் வேஸ்ட்டாக போயிடுமே. இந்த பிளாக் ஆகுற. அப்புறம் இந்த அவுட்லைன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், ரெட் அண்ட் ப்ளூ. இதாக நெக்ஸ்ட் வீடியோக்கெலாம் போட்டுடலாம். நான் மன்னிச்சிருங்க, இந்த வீடியோ நான் பெருசாக்க மறந்துட்டேன். அடுத்த வீடியோலாம் பெருசாக்கிடுறேன். ஏன்னா இப்போ பெருசாக்கினேன்னா நான் இப்போ கொடுத்த எல்லா வாய்ஸும் போயிருங்க. ஸோ எவ்ரிபடி சிங் வித் மீ ஒன் லவ் ஐ டெபிட்டர் ஒன் லவ் அப்படின்ட்டு என்னமோ பாட்டு வரும். ஆனால் எனக்கு மறந்து போச்சு. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறோம் எனக்கு தெரியுமா? ஷார்ட்ஸில் அடா வருது. இந்த ஸ்டாப்பின்னா 1 2 வேர் ஆர் யூ அப்படின்ட்டு ஒரு பாட்டு ஆனாவும் வருதுங்க.
உங்களுக்கு அதோட சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, ஷேர் பண்ணி பார்ப்போமா எத்தனை பேருக்கு வந்துருக்குன்ட்டு. அப்புறம் அங்கே சீஃப்டியை பாருங்க, பாவம் பேம்பு ஃபார்ம் என்னமோ கோளாறு பண்ணி வச்சுருக்காரு. கோளாறு பாய்ஸ்ன்னு வரும் அப்போ இல்லை அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அவர் கோளாறு இல்லை, ஆனால் அந்த பேம்பு கோளாறாக வளர்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஜிபிடி டிசைன் ஆகிடுச்சு. அப்புறம் ஜிபிடி வீட்டை சுற்றி ஃபார்மாக வச்சுருக்காருங்க, கேரட் ஃபார்ம். அந்த ஃபார்ம்ட்டு நான் உட் ஷாப் வச்சுருக்கேன், அதில் ஒரு ஸ்டாக் உட்டுக்கு ஒரு ரயன் நியாயமான ரேட் தானேங்க? இல்லை சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறதுக்காக நான் மாற்றிடுறேன். ஒரு ஸ்டாக் உட் வந்து ஒரு 5 ஸ்டாக் அயன் வைப்போம், ஓகேயா? அங்கிட்டு யாரா ஓத்தோடி க்ரீப்பரானே அது, ஓத்தோடி க்ரீப்பர் மண்டையா? இன்னும் க்ரீப்பரில் நம்ம வீட்டுக்கு வரோம். ஆனவுனா இந்த இவன் தாங்க யார், ஜிடிஜி புதுசாக சேனல் அமைச்சாருங்க, கேங்ஸ்டர் தமிழ் கேமிங். அவர் அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணு. அப்புறம் பாய் வீடியோ